ராஜா சாரே சொல்லுவார், சினிமா இசைங்கிறது வேற, சிம்பனிங்கிறது வேறன்னு பல தடவை சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டம் இது. இதுக்கு ரொம்ப ஞானம் வேணும், ரொம்ப திறமை வேணும். இங்க ஒரு மெலடின்னு ஒன்று இருக்குனாக்க நம்ம டியூன் மாத்திரம் தான் இருக்கும். அங்க அப்படி கிடையாது. இப்ப நிறைய டியூன் வந்து ஒரே சமயத்துல வந்து இசைச்சா எப்படி இருக்கும். அதான் அந்த ஹார்மனிங்கிறது அவங்க மியூசிக்கோட ஒரு முக்கியமான அம்சம். 1993ல முதல்ல சிம்பனி லண்டன்ல போய் ராயல் பிலார்மானிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணார். பட் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அவர் என்னன்னா நாலேஜ் உள்ள வச்சுக்கிறாரு, பேனா எடுத்தோன்னு அவருக்கு வந்துடுது. வெறும் நாலேஜ் வச்சு கம்போஸ் பண்ண முடியாது. நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். கம்போசிங்கிறது வந்து ஒரு வெறும் நாலேஜ் கிடையாது. கம்போசிங்க்கு கிஃப்ட் இருந்தால் தான் கம்போஸ். ராஜா சார் கூட நத்திங் பட் விண்டுன்னு ஒரு ஆல்பம் பண்ணார் இல்லையா? நத்திங் பட் விண்டு ஆல்பம் வந்து அது சிம்பனிக் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டார். அதே மாதிரி திருவாசகமும் பண்ணது சிம்பனிக் கிடையாது. ஏன்னா அவர் வந்து லண்டன்ல கூப்பிட்டு வந்து இங்க ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனே வச்சார். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிட்டாரு. பட் half an hour 45 minutes இருக்கும். நிறைய பார்த்துருக்கேன், அதான் சொல்றேன். அந்த பிஜிஎம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டோட பிஜிஎம்ஸ் இருக்கு, அந்த டியூன் போர்ஷனை வந்து ஸ்வரப்படுத்த மாட்டார். டியூன் போர்ஷனை விட்டுட்டு ராஜபார்வை படம் இருக்கு இல்லையா? ராஜபார்வை வந்து வயலின் கான்சர்ட்டோன்னு ஒரு பீஸ். அது வந்து இப்போ கமல் வந்து வாசி பார்க்கல இந்த படத்துல. அது வந்து அதுக்கப்புறம் ரெக்கார்ட் எல்லாம் கூட வந்தது. வயலின் கான்சர்ட்டோன்னு பேர். அது வெறும் வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சிம்பொனின்னா என்ன, சிம்பொனி இசை எப்படி உருவானது என்கிற விஷயத்தை வந்து பல நாள் கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. அது பற்றி நமக்காக விளக்குவதற்காக இசை விற்பனர் ஒரு 30க்கும் மேற்பட்ட பக்தி ஆல்பங்கள் இசையமைத்து இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு நுட்பங்களை அறிந்து வைத்திருக்கும் திரு ஆனந்த் மாதவன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் 2025 ஜனவரி மாதத்தில் சிம்பொனியை நான் வந்து வெளியிட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க தீபாவளி அன்றைக்கு. சிம்பொனின்னா என்ன என்பது பற்றி எளிய மக்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணுற ஒரு மியூசிக். அந்த ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் வந்து பல நூற்றாண்டுகளாக டெவலப்மெண்ட் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது சிம்பனின்னு ஒரு பேர் வந்தது. இதில் பேசிக்காக என்னென்னா, ஆர்கெஸ்ட்ராலேயே 4 பாகங்கள் இருக்குது, 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வயலின்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? வயலின்ஸ் செக்ஷன், வயலின், வியோலா, செல்லோ, டபுள் பேஸ், அந்த 4 பிரிவு இருக்குது. அதே மாதிரி வுட்விண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அது வந்து ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொன்று வந்து பிராஸ் செக்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து ட்ரம்பெட் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன். இன்னொன்று வந்து பர்கஷன்னு சொல்லுவாள். பர்கஷன்னா ரிதம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த 4 செக்ஷன் இருக்குது. அதில் ஒரு செக்ஷனுக்கும் 4 ரேஞ்சாக பிரிக்க. ரேஞ்சுனா வெரி ஹை, ஹை, மிடில், லோ, அந்த மாதிரி சவுண்டு வைஸ் அந்த மாதிரி பிரித்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு ரேஞ்சுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிசைட் பண்ணி அந்த செக்ஷனாக உருவாயிருக்கு. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி செஞ்சுரிஸாக உருவாயிருக்கு. இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு. அந்த மாதிரி இந்த 4 செக்ஷனுக்கும் 4 ரேஞ்சஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கம்போசிஷன் பண்ணாக்க அதை வந்து வெறும் காம்போசிஷன் எப்படி வேணால் எழுதலான்னு கிடையாது. இது வந்து இப்போ நம்ம கர்நாடிக் இருக்கு மியூசிக்கில் இருக்கிறது ஒரு ராகம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ராகத்தில் இருக்கிற ஸ்வரங்களுக்குள்ளே தான் நம்ம அமைக்க முடியும், டியூன் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக், அவங்களுடைய சாஸ்திரிய சங்கீதம் இருக்கு இல்லையா, அவங்களோட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை கட்டுப்பட்டு அதுக்குள்ளே கம்போஸ் பண்ணணும். அது இப்போ நம்ம சினிமா இசைங்கிறது வேற. ராஜா சாரே சொல்லுவார், சினிமா இசைங்கிறது வேற, சிம்பனிங்கிறது வேறன்னு பல தடவை சொல்லியிருக்காரு. அது மாதிரி அந்த அவங்களோட ரூல்ஸுக்குள்ளே கட்டுப்பட்டு அதுக்குள்ளே இந்த 4 செக்ஷன்ஸுக்கும் இந்த 4 ரேஞ்சஸுக்கும் சேர்த்து ஒரு சேர்த்து இசைன்னு சொல்லலாம். ஆர்கெஸ்ட்ரல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதில் சேர்ந்து இசை, சேர்ந்து இசை, எல்லாருமா சேர்ந்து வாசிக்கிற இசைன்னு அர்த்தம். அது இதில் வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாத்திரம் இருந்தால் போரும், வாய்ஸஸும் சேர்க்கலாம். அதில் ஆர்கெஸ்ட்ராவும் வாய்ஸஸும் சேர்ந்து அப்படியும் இருக்கலாம், வாய்ஸஸ் இல்லாமையும் இருக்கலாம். அதான் பேசிக்கலி அதுதான் சிம்பனிங்கிற இசைங்கிறது. ஏன் இதுக்கு இவ்வளோ வந்து பேர் வந்திருக்கு அப்படின்னா, சிம்பனிக்கு பேர் வந்து ஒரு கம்போசர் சிம்பனி கம்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் சொன்னது. ஆமாம், இது எல்லாத்துக்கும் வந்து எழுதணும். ஹார்மனின்னு இருக்குது வெஸ்டர்ன் மியூசிக்கில். நம்ம கர்நாடிக் மியூசிக்கில், இந்தியன் மியூசிக்கில் ஹார்மனி கிடையாது.
ஹார்மனினா என்னன்னா, ஒரு டியூன் ஒன்று போயிட்டு இருக்குன்னா, ஒரு டியூனுக்கு மேலே இன்னொரு டியூன் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு டியூன் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு டியூன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வெவ்வேறு டியூன், வெவ்வேறு டியூன் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஸோ எல்லாமே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு மெலடின்னு ஒன்று இருக்குனாக்கா நம்ம டியூன் மாத்திரம்தான் இருக்கும். அங்கே அப்படி கிடையாது. இப்போ நிறைய டியூன் வந்து ஒரே சமயத்தில் வந்து இசைச்சா எப்படி இருக்கும், அதுதான் அந்த ஹார்மனிங்கிறது அவங்க மியூசிக்கோட ஒரு முக்கியமான அம்சம் அது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எழுதணுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரையிலையும் ரொம்ப கஷ்டம் அது எழுதுறது. இதுக்கு ரொம்ப ஞானம் வேணும், ரொம்ப திறமை வேணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் வேணும். உலகம் முழுக்க உள்ள கம்போசர்ஸ்ல யார் யார் சிம்பனி பண்ணியிருக்காங்க சொல்ல முடியுமா? உலகம் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிம்பனி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஜோசப் ஹேடன் ஒருத்தர், அவர் வந்து அவர் ஃபாதர் ஆஃப் சிம்பனின்னு பேர் அவருக்கு. ஒரு ஜெர்மன் கம்போசர் அவர். அவர் வந்து மோர் தென் 100 சிம்பனிஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இது வந்து யூரோப்லேருந்து பரவினது தான். ஜெர்மனி, ஆஸ்திரியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து, இப்போ இட்டலி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்லேருந்து பரவி அப்புறம் அமெரிக்காவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போச்சு, ஜப்பானுக்கு போச்சு, அந்த மாதிரி. பட் இந்தியாவில் வந்து சிம்பனி கம்போஸ் பண்ணவங்கிறது ரொம்ப ஃபியூ. எனக்கு தெரிஞ்ச வரையில் சொல்கிறேன் நான். ராஜா சார் தான் 1993 முதல்ல சிம்பனி லண்டனில் போய் ராயல் ஃபிலார்மானிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணார். பட் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது இப்போ வந்து நிறைய பேருக்கு அது ஞாபகம் கூட இருக்காது. ஆனால் என்ன மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து அவரோட மியூசிக்கோடய வளர்ந்த பீப்புளுக்கு வந்து அது வந்து அப்போ பெரிய நியூஸாக இருந்தது. அப்போ இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கண்டக்டர் ஜான் ஸ்காட்னு ஒரு கண்டக்டர் இருந்தார். அவர் வந்து லண்டன்லேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனே வச்சார். ஆமாம், நேரு ஸ்டேடியம். அங்கே ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனே வச்சார். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணிட்டாரு. பட் அது ரிலீஸே பண்ணல. இன்ஃபேக்ட் அவரோட ஃபேன்ஸுக்கு என்ன மாதிரி இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் வந்து அவர் ஏன் ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணணும்னு காத்துட்டே இருந்தோம். இன்ஃபேக்ட் எங்கிட்ட வந்து அது ஹிந்துவில் அந்த வந்த ரைட் அப்படி இன்னும் தேதி வரல கட் அவுட் நான் வச்சுட்டுருக்கேன், பேப்பரோட கட் அவுட்டு. அவர் கொடுத்த இன்டர்வியூ அந்த சமயத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு ரெக்கார்டு சிம்பனின்னு சொல்லிட்டு அப்போ பப்ளிசைஸ் பண்ணாங்க. அது இப்போ கூட நீங்கள் வந்து நெட்டில் போனீங்கன்னா அது இருக்கும். இப்போ அவர் ரிலீஸ் பண்ண போகிறது வந்து சிம்பனி நம்பர் 1ன்னு அவர் பேர் வச்சிருக்காரு. அப்போ பண்ணதும் சிம்பனி நம்பர் 1 தான் இருந்தது. அதை வந்து அவர் வாடான்னு வச்சுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நோட்ஸ் வேற, இந்த நோட்ஸ் வேற. அது ஆமாம், அந்த நோட்ஸ் தெரியல எனக்கு, தெரியாமல் சொல்லக்கூடாது. திருப்பி அதில் ஒர்க் பண்ணி அதையே திருப்பி எழுதியிருக்காரான்னு தெரியல. இல்லாட்டா அதை கம்ப்ளீட்டாக வேண்டான்னு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியல, தெரியாமல் சொல்லக்கூடாது. பட் என்னை பொறுத்தவரையில் அவர் அதையும் ரிலீஸ் பண்ணணும்னு தான் நான் விரும்புகிறேன். இப்போ நமக்கு சாஸ்திரிய சங்கீதம் அது இதுன்னு கர்நாடிக்கில் இருக்குது, 7 சுரங்கள் இருக்குது, அப்படி நம்ம பிரித்து இருக்கோம். இந்த சிம்பனிங்கிறது வந்து யார் உருவாக்குனது, எந்த நாட்டுக்கு சொந்தமானது? ஒரு நாட்டுக்கு சொந்தம்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி பல நூற்றாண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. முதல்ல ஒரு செக்ஷன் தான் இருக்கும், இன்னொரு செக்ஷன் இப்படி ஆட் ஆச்சு. அந்த மாதிரி ஆடா இந்த 4 செக்ஷன் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து சிம்பனின்னு அது சொல்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா எக்ஸ்டெண்டட் காம்போசிஷன் சொல்லுவாங்க. அது எக்ஸ்டெண்டட் காம்போசிஷன்னா ஒரு கம்போசர் நல்லா டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எழுதுகிற காம்போசிஷன் அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம அது ஒன்றை விட நாள்பட ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப மெச்சூர்டு. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ஒர்க் அது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அது எழுதுறது வந்து சாதாரண சமாச்சாரம் கிடையாது. அதனால் ஒருத்தருக்கு சொந்தம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியே டெவலப் ஆகி அப்படியே உலகம் பூரா பரவிடுது. இப்போ வந்து சிம்பனிங்கிறது வந்து மியூசிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 1993 ராஜா பண்ணதுக்கு அப்புறம் 2016 லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் இருக்காங்களா, லக்ஷ்மிகாந்த் பியாரேலால் இப்போ உயிரோடு இருக்கார். லக்ஷ்மிகாந்த் இல்லை, இவர் இருக்கார். அவர் வந்து 2 சிம்பனி பண்ணி அதை வந்து ஜெர்மனியில் ஒரு லைவ் ஷோ மூலமாக ரிலீஸ் பண்ணார். இன்டர்நெட்டில் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் கூட இருக்குது. அவர் பண்ணார் 2016. அதுக்கப்புறம் நம்ம கணேஷ் குமார்னு சென்னையில் இருக்கார். அவர் வந்து 2019 ஒரு சிம்பனி ரெக்கார்ட் பண்ணி அது வந்து பார்மா ரெக்கார்ட்ஸ்னு ஒரு அமெரிக்கன் லேபிள் அது ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஸோ ஆடியோ சிடி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ராஜா சார் திருப்பி பண்ணிருக்காரு மறுபடியும். ஸோ ராஜா சார் தான் ஃபர்ஸ்ட், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. பட் அது வாண்டான்னு வச்சுட்டு இப்போ திருப்பி அவர் பண்ணுறாரு. இப்போ என்னை மாதிரி எளிய சாமானிய ஒரு ரசிகர், இளையராஜா அவர்களுடைய ரசிகர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பன்னீர் புஷ்பங்களில் வர்ற ஆனந்த ராகம் பாடல் இருக்குல்ல, அதுக்கு முன்பு வர்ற ஒரு வயலின் இசையையும் இடை இசைகளையும் இவையெல்லாம் சேர்ந்தது இப்படி இருக்குமா சிம்பனி அப்படின்னு நாங்கள் வந்து
ஒரு சாமானியனா யோசிக்கிறேன். இது சரியா? ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிதான். சிம்பனின்னு சொல்ல முடியாது அது. பட் சிம்பனியில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் அதில் இருக்கு, அப்படி சொல்லலாம். அந்த பாட்டை நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். அந்த பாட்டு வந்து சிம்மேந்திர மத்தியம்னு ஒரு கர்நாடிக் ராகம் வந்து அந்த ராகத்தில் டியூன் பண்ணியிருக்காரு. அதோடைய பிஜிஎம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பிஜிஎம்மும் வந்து சிம்மேந்திர மத்தியமத்திலேயே பண்ணியிருக்காரு. அந்த ஃபுல் சாங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மேந்திர மத்தியமத்திலேயே இருக்கும். ஆனால் பிஜிஎம்ல அவர் வந்து கையாண்டிருக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஸ்டைலில் இருக்கும். கர்நாடிக்கையும் வெஸ்டர்ன் கிளாசிக்கலையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு அவர். ஹார்மனி ஆஸ்பெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஹார்மனி ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிம்பனியோட ஒரு அம்சம் தான் அது. இப்போ குரல் இசையில் வந்து சிம்பனி பண்ண முடியுமா? வோக்கல் சிம்பனின்னு கூட சொல்லலாம். பண்ணலாமே, பண்ணலாம். பேசிக்கலி வந்து ஆர்கெஸ்ட்ராக்கு தான் சிம்பனின்னு பேர் வந்திருக்கு. இப்போ ஆர்கெஸ்ட்ராவே இல்லாமல் வோக்கலில் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் அக்காபெல்லான்னு பேர். அது சிம்பனின்னு பேர் இல்லை. அது அக்காபெல்லான்னா வாத்தியங்களே இல்லாமல் வெறும் குரலை வச்சு நீங்கள் வந்து ஹார்மனி கம்போஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் அக்காபெல்லான்னு பேர். இப்போ அது மாதிரி யார் பண்ணியிருக்காங்களா? உலகத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கணேஷ்குமார். ஆமாம். அவர் வந்து 2015 நினைக்கிறேன், பாம்பன் சுவாமி இயற்றிய சண்முக காட்சம், சண்முக காட்சத்தை வந்து அவர் வந்து அக்காபெல்லாவை கம்போஸ் பண்ணார். வெறும் குரலை வச்சு இந்த 4 ரேஞ்ச் நான் சொன்னேன் இல்லையா, அது பேர் சொப்ரானோ, ஆல்டோ, டெனர், பேஸ்னு பேர். ஹை மிட் லோ பேசிக்லி அந்த 4 ரேஞ்ச்லையும் வச்சு வெறும் வாய்ஸஸ் மாத்திரம் வச்சு கம்போஸ் பண்ணார் அவர். ராஜேஸ்வரம் பண்ணியிருக்காரு. மாயா பஜார்னு ஒரு படம் 1995 படம் வந்து இல்லையா, அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு, நான் பிறந்து வந்தது நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்துல. கரெக்ட். அந்த பாட்டு வந்து அக்காபெல்லா தான். அதுல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கிடையாது, எல்லாமே வாய்ஸ் தான். இப்போ உலக இசைக்கலைஞர்கள் அடையாளமாக நம்ம அடிக்கடி இங்கே பேசப்படுற பெயர்கள் வந்து பீத்தோவான், மொசாட், இவங்கள தான் இளையராஜா அவர்களே சில இடங்களில் பேசியிருக்காங்க. மோட்சார்ட் வந்து சிம்பனி 40க்கு மேலே பண்ணியிருக்காரு. பேத்தோவன் வந்து அவர் வாழ்நாளில் 9 சிம்பனி பண்ணியிருக்காரு. சிம்பனினாலே முதல்ல வந்து எல்லாரும் வந்து போற்றப்படுறது வந்து பேத்தோவன் தான். அவர் தான் அந்த சிம்பனியை வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 9th சிம்பனி, கடைசி சிம்பனி அவர் பண்ணும்போது அவர் முடிக்கல, அதுக்குள்ளே இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வச்சு அது அவர் முடிக்கிறதுக்கே நிறைய கம்போசர்ஸ் வச்சு ஹையர் பண்ணி அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவர் தான் மோஸ்ட் ஃபேமஸ் சிம்பனி கம்போசர்ஸ்லேயே. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வந்திருக்காரு சார்? வந்திருக்கேன். மோட்சார்ட்டோட வாழ்க்கை வரலாறு வந்து அமெடேயஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அது 80s வந்தது. அது இன்ஃபேக்ட் நான் வந்து ராஜா சார் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வந்து அதை 27 வாட்டி பார்த்தேன்னு. அமெடேயஸ்ங்கிறது வந்து மோட்சார்ட்டோட மிடில் நேம். வுல்ஃப்காங் அமெடேயஸ் மோட்சார்ட்னு பேர். அந்த மிடில் நேம் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேத்தோவனோட இது படம் கூட பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உலக இசையமைப்பாளர்களுடைய வரிசையில் இப்போ இளையராஜா அவர்களுடைய வைத்து பார்க்கும் பொழுது அவருடைய நுட்பங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த இசையில் சொல்கிறீங்க? திரைப்பட இசையாக இருந்தாலும் சரி, அவருடைய இசை ஞானத்தை பற்றி நான் கேட்குறேன். அவரோட இசை ஞானத்தை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. பட் ஆப்வியஸ்லி என்னை பொறுத்தவரையில் அவர் வந்து படத்துக்கு இசை பண்ணுறதுக்கு, இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கார். முதல்ல அவர் வந்து தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட கற்றுட்டு வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுட்டு, அதுதான் அவருக்கு பேசிக் ட்ரைனிங் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் தான். பட் அவர் என்ன பண்ணார்னா, நம்ம கர்நாடக சங்கீதத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு வந்து ஆர்வத்தில் என்ன பண்ணார்னா, கர்நாடிக் டீச்சர்ட்டையும் அவருக்கு ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் டீச்சர்ஸ் 3-4 பேர் அவரே சொல்லுவார், யாருன்னு சொல்லுவார். அதில் முக்கியமாக இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு வந்து டிவி கோபாலகிருஷ்ணன் சார் தான். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். 4 மணிக்கு வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சான்ஸ்கிரிட் கிளாஸ், பாலகிருஷ்ண சாஸ்திரியல்னு அப்போ இருந்தார், அவர்கிட்ட வந்து சான்ஸ்கிரிட் கற்றுண்டார். அந்த கிளாஸை முடிச்சுட்டு டிவிஜி வீட்டுக்கு போயிட்டு கர்நாடிக் கிளாஸு அதை முடிச்சுட்டு ஸ்டூடியோவுக்கு 7 o'clock முடிச்சுட்டு 7 to 1 கால் ஷீட் ஒன்று முடிச்சுட்டு 2 to 9 கால் ஷீட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறார். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட இன்னொரு தடவை ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான ஒரு உழைப்பு. அவர் வந்து ஃபஸ்ட்டு படித்தது ஒன்று, சினிமாவில் பிஸி ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மியூசிக் எஜுகேஷன் அவர் வந்து இருந்துகிட்டே இருந்தது. சைட் பை சைடு அவர் அதையும் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லை, அதை கற்றுன்றதை வந்து பாட்டில் வந்து அப்பப்போ அதை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டே இருந்தார். இப்போ ஒரு ராகத்தை இன்னைக்கு கற்றுக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து அந்த ராகத்தை பேஸ் பண்ணி ஒரு டியூன் போட்டு அது அதில் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு பாட்டு கொண்டு வந்துருவார். எனக்கு தெரிஞ்சு டிவி கோபாலகிருஷ்ணன் சாரே ஒரு இன்டர்வியூவில் நானே சொல்லி கூந்தலிலே மேகம் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சு, பாலநாகம்மான்னு ஒரு பாலநாகம்மா படத்தில்
அது வந்து பிலஹரின்னு ஒரு ராகத்தில் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க ஒரு ஒரு திருப்பதியிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பிலஹரியை இதை பற்றி அவர் பாடியிருக்காரு. இந்த பற்றி பிலஹரி பற்றி அந்த ராகத்தை பற்றி என்னன்னு அவர் கேட்டு அதோடைய நுணுக்கங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அவரை வந்து ஸ்டுடியோவை கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பிலஹரியில் அவன் பண்ணியிருக்கேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பாட்டு கம்போஸ் பண்ணிருக்காரு. ஸோ அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட அவர் வந்து யார்ட்டையாவது வந்து மியூசிக் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு இன்னும் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா இப்போ கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்காரு. ஃபியூ இயர்ஸ் பேக் கூட யாரோ ஜாஸ் மியூசிஷியன்ட்டு போய் செஷன்ஸ் வந்து அவர் எடுத்துட்டாருன்ட்டு நான் பார்த்தேன், எங்கேயோ படித்தேன். ஸோ அந்த மாதிரி தான் அவர் எப்போவுமே வந்து நாலேஜ் சீக்கர். அதனால் அவரோட ஞானத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி நம்ம இந்தியன் மியூசிக்காக இருக்கட்டும், வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லாட்டா உலகத்தில் எந்த மாதிரி மியூசிக்காக இருக்கட்டும், அவருக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ஆனால் அவர் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவரோட பரிச்சாத்த முயற்சியா பாடல்களையும் அவர் பண்ணிட்டே இருந்தார், சைமல்டேனியஸா பண்ணிட்டே இருந்தார். அதனால தான் இந்த அவுட்புட் இருக்கு. நமக்கு கேட்க முடியாத ஒரு பாடலை வந்து நம்ம கேட்கறது காரணம் இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கு. கிஃப்ட் அஃப்கோர்ஸ் கடவுள் கொடுத்த கிஃப்ட் அவருக்கு அப்படிங்கிறது அவருக்கு அப்படியே வந்துடும். அவர் என்னென்ன நாலேஜை உள்ள வச்சுக்கிறாரு, அது எழுதின உடனே அவருக்கு பேனா எடுத்தோடனே அவருக்கு வந்துடுறது. வெறும் நாலேஜ் வச்சு கம்போஸ் பண்ண முடியாது. நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். கம்போசிங்கிறது வந்து ஒரு வெறும் நாலேஜ் கிடையாது. கம்போசிங்க்கு கிஃப்ட் இருந்தால் தான் அதுக்கு கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். அவருக்கு ரெண்டுமே இருக்கு, நாலேஜும் இருக்கு, கிஃப்டும் இருக்கு. காட்டிலே ஒரு கீதம் படத்துல கண்டேன் எங்கும் பூமகள் ஊர்வலம் ஒரு பாட்டு இருக்கும். அது ஆமா, அது அந்த பாட்டு எப்போ கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஆன்மா தொடர மாதிரியான ஒரு என்ன சிறப்பு அந்த பாடல் இருக்கு நீங்க பாக்குறீங்க சார்? எல்லாரும் அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து அவர் சொன்னாலே அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன்ல பிரில்லியன்ட். அவர் மாதிரி இந்த மாதிரி பிஜிஎம் கம்போஸ் பண்ணவே முடியாது அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய, நான் வந்து ரொம்ப பேர் சொல்லி கேட்டதில்லை. அவரோட மெலடிஸ் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்லி கேட்டதில்லை. யார் இது சொல்லுவாங்கன்னா, ஒரு கிராமத்துலேருந்து இருக்கிறவங்க வந்து அவரோட பாட்டு கேட்டால் அப்படியே எனக்கு நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இந்த மூடாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி மூடாக இருந்தாலும் அவர் பாட்டை கேட்டாக்க அப்படியே அந்த மனசு அதிலேயே லயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து மியூசிஷியன்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் பற்றி தான் பேசுவாங்க. அப்படி மெலடின்னு பேசி டியூன்னு பேசுறதுனா அவங்க வந்து எம்எஸ்சி பற்றி தான் சொல்லுவாங்க. இவர் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷனோட பிரில்லியன்ஸ்னால இவரோட டியூன்ஸை பற்றி பேசாமல் போயிட்டாங்கன்னு தான் என்னோட ஒப்பீனியன். பேசியிருக்கணும்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. இப்போ இந்த பாட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான். எவ்வளோ அழகாக ஒரு டியூன் பாருங்க. ஆமாம், அந்த டியூன் போகும்போதே அந்த பெண் குரலும் சரி, அந்த டியூன் போற ஒரு போக்கும் சரி, கம்பீரமா அந்த வயலின் என்னன்னா இவரோடதுல வந்து அந்த சாங்கும் சரி, அந்த பிஜிஎம் சரி, அப்படியே கை கோத்துன்னு போற மாதிரி இருக்கும். கோழி கூவுது படத்துல வந்து ஒரு பாட்டு ஏதோ மோகம் ஏதோ தாகம், வேற மாதிரியான ஒரு கம்போசிஷனா இருக்கும். அது அவருடைய பயிற்சியா கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இதுல புதுசா ஏதாவது ஒன்று செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியாவே இருந்தது. அந்த பீரியட்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அன்னைக்கிலேருந்து ஆரம்பிச்ச பீரியட் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 7-8 இயர்ஸ் இருக்கிற அந்த பீரியட்ல வந்து நீங்க சொல்றது தான் கரெக்ட். கிளாஸ்ல படிக்க வேண்டியது கத்துனது அப்படியே வந்து அந்த அடுத்த ரெக்கார்டிங்ல அவர் ஏதாவது பண்ணுவார். இருந்துச்சு ஏதோ மோகம் பாட்டை பற்றி நீங்க சொன்னீங்க. ஏதோ மோகம் பாட்டில் வந்து புதுமை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பாட்டில் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் புதுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ மோகம், ஏதோக்கு அப்புறம் வாய்ஸ் வரும், மோகம்க்கு அப்புறம் வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் வந்து ஜானகிமா வச்சே பண்ணியிருக்காரு. ஏதோ அப்படின்னு ஜானகிமா பாடுவாங்க, அப்படின்னு வரும். அதுவும் ஜானகிமா தான். அது வந்து 2 பார்ட் இருக்கும். இல்லை 2 மெலடி. நான் சொன்னேன்ல ஹார்மனியில் ஆன்சர் இருக்கும். ஏதோ மோகம் ஏதோ தாகம் அப்புறம் இந்த பல்லவி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி அது வந்துட்டே இருக்கும் அந்த வாய்ஸ். நீ கவனிச்சா தெரியும். அந்த பல்லவி பூரா அவங்க பாடுறது அவங்களுக்கே ஹார்மோனியா பண்ணிருப்பாரு. இந்த ஐடியா எங்க கிடைக்குது சார்? அது சாருக்கு அந்த ஐடியா வந்து இந்த மாதிரி ஹார்மோனிங்கிற வந்து அதுல வந்து நீங்க அவர் பயிற்சி பெற்றதுனால தான் இந்த ஐடியாலாம் வருது. இது உங்களுக்கு ஒன்று படிக்காம வெறும் இருந்தா இந்த ஐடியா வருது ரொம்ப கஷ்டம். ஸோ அவருக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. இப்போ நான் சிம்பிளா சொல்ல போனா, நம்ம இதுல சொல்ல போனா ராகம்னு ஒன்று இருக்கு. அந்த ராகத்துல இப்போ மோனோன்னு ஒரு ராகம் இருந்தா அது சரிகப்பா தசா அப்படின்னு தெரிஞ்சாக்க, ஓஹோ சரிகப்பதாசான்னு இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் டியூன் பண்ணி பார்த்தா என்னன்னு பண்ணுவோம். மோனோன்னு ராகம் இருக்குன்னே தெரியல அப்படின்னா இதை எப்படி பண்ணணும்னு தோன்றதுங்கிறது இப்போ தோணாது இல்லை. அது மாதிரி இதெல்லாம் வந்து பயிற்சி இருக்கிறதுனால தான் இந்த ஐடியாஸ்லாம் வருது.
பட் நான் திருப்பி சொன்ன மாதிரி வெறும் நாலேஜில் கம்போஸ் பண்ண முடியாது. கிஃப்ட் இருக்கும், அது வரணும். அது வரத்துக்கு காட்ஸ் கிரேஸ் இருந்தால் தான் முடியும். அடுத்த ஜனவரியில் வெளியாக போகிற அந்த சிம்பொனி வந்து உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா? அவரே சொன்னது 4 மூமெண்ட்ஸில் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மூமெண்ட்னா என்னென்னா ஒரு ஒரு செக்ஷன், ஒரு பார்ட். ஜென்ரலி சிம்பனி இப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்போசர்ஸ் வந்து 4 மூமெண்ட்ஸில் எழுதியிருக்காங்க. அது ஏன்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் டெம்போவில் இருக்கும், இப்போ செகண்ட் மூமெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ டெம்போவில் இருக்கும், தேர்ட் மூமெண்ட் வந்து முதல்ல இருக்கலை. முதல்ல வந்து ஏர்லி பீரியடில் வந்து 3 மூமெண்ட் தான் பெரும்பாலும் இருந்தது, ஃபாஸ்ட் ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படி இருந்தது. இந்த தேர்ட் மூமெண்ட்டை வந்து டான்ஸ் மியூசிக்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு மூமெண்ட்டை ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டோடு முடிச்சிருவாங்க. இது எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னா, கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பண்ணியிருக்காங்க. சுறுசுறுப்பாக ஒரு மியூசிக்கும் இருக்குது, அட் த சேம் டைம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஒரு ஸ்லோவாக ஒரு மியூசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ரிதமிக்காக ஒரு மியூசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி கிளைமேக்ஸில் கொண்டு விடுற மாதிரி ஒரு மியூசிக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த 4 மூமெண்ட்டாக வந்திருக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ இவரும் வந்து நான் 4 மூமெண்ட்டில் தான் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த அம்சங்கள்லாம் இதில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது அஃப்கோர்ஸ் அவரோட ஸ்டைலில் வரும். அவரோட ஸ்டைலில் நமக்கு தெரியும், ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்டைல் அது. அப்படி தான் இருக்க போகிறதா, இல்லைன்னா புதுசாக ஏதாவது அவரே இதுவரையில் பண்ணாத எதாவது பண்ண போகிறாரான்னு எனக்கு தெரியல. அந்த வெஸ்டர்னில் வந்து நம்முடைய சாஸ்திரிய சங்கீதத்தை கலந்து ஒரு இசையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படி பண்ண முடியுமா? அதுக்கு ரூல் இருக்கா? நம்ம சாஸ்திரிய சங்கீதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண முடியுமாங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அது சிம்பனின்னு ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஒரு ராகத்திலேயே ஒன்று பண்ணினாக்க அவங்களுக்குள்ள சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு சில அந்த அதுக்குள்ள கட்டுப்பட்டு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ராகத்துக்குள்ளே இருந்ததுன்னா. அதனால தான் ராஜா சார் கூட அந்த நத்திங் பட் விண்டுன்னு ஒரு ஆல்பம் பண்ணார் இல்லையா, அந்த நத்திங் பட் விண்டு ஆல்பம் வந்து அது சிம்பனி கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டார். அதே மாதிரி திருவாசகமும் பண்ணது சிம்பனி கிடையாது, இது ஆரட்டோரியோன்னு அவரே சொல்லிட்டார். ஏன்னா அப்போ சிம்பனி இல்லைன்னு பழி சுமத்தக்கூடாது இல்லை. ஸோ அவரே சொல்லிட்டார், இதெல்லாம் என்னங்கிறது கிளியராக அவரே சொல்லிட்டார். இது வந்து அவரே சிம்பனின்றார். ஸோ இது வந்து முறைப்படி பண்ணியிருப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ ராக பேசிஸில் அதை வந்து அதையும் இதையும் சேர்த்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் தோணுது எனக்கு. யாருமே பயன்படுத்தாத ஒரு ராகத்திலேயோ அல்ல ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எதை பற்றி சொல்லுவீங்க? அமுதே தமிழே அழகிய மொழியேன்னு ஒரு ராகம் இருக்கு இல்லையா, அது வந்து சரிக பதசான்னு வரும். அது வந்து சரிக பதசா மோனம், சரிக பதசா. அந்த ரீ வந்து பெரிய ரீ பதிலா சின்ன ரீ வந்து அதில் கம்போஸ் பண்ணது. எனக்கு தெரிஞ்ச வேற எந்த சினிமா கம்போசர்ஸும் இல்லை பண்ண மாதிரி எனக்கு தெரியல, நான் கேட்டதில்லை. அட்லீஸ்ட் ஸ்ரீன்ற ஒரு ராகத்தை வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரீ ராகத்தில் கம்போஸ் பண்ணி நான் கூட கேட்டதில்லை. அவர் கம்போஸ் பண்ணது நான் கேட்டது கிடையாது. தியாகராஜ சுவாமிது ரொம்ப பஞ்சரத்ன கிருத்தியில் கடைசி கிருத்தி வந்து எந்தோர மகானுபாவலுங்கிறது ஸ்ரீராகம் தான், ரொம்ப ஃபேமஸ். அது பஞ்சரத்ன கீர்த்தனை 5 கீர்த்தனை தியாகராஜ சுவாமி இருக்கு இல்லையா, அது கடைசி கீர்த்தனை எந்தோர மகானுபாவலுன்னு ஒரு கீர்த்தனை இருக்கு, அது ஸ்ரீராகத்தில் அமைஞ்ச கீர்த்தனை தான். இவர் வந்து ஸ்ரீராகத்தில் கம்போஸ் பண்ணி நான் கேட்டதில்லை இதுவரை. லதாங்கிங்கிற ஒரு ராகத்தை வந்து ஏதோ ஒரு பாட்டுக்காக பயன்படுத்தியிருக்காங்க, அது வந்து ரொம்ப peculiar. அது எனக்கு தெரியல, அதை சொல்ல முடியல. கிளாசிக்கலாகவே யூஸ் பண்ணாத பண்ணியிருக்காரு. சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கிடைக்குதுங்கிறது பாரு, அது வந்து லதாங்கி ஒரு நோட்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. பட் அது வந்து கிளாசிக்கலாகவே ஹேண்டில் பண்ணல. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் எப்படி சாருக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு புரியல. நீங்கள் எல்லாரும் ஒரு பாணியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ராகத்தை வந்து நம்ம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, இதெல்லாம் எப்படி? அதுதான் ராஜா சார், என்ன சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய புதுமை பண்ணியிருக்காரு. நீங்கள் வியந்த அந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் எதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? வள்ளிங்கிற திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னுள்ளே என்னுள்ளே என்னுள்ளே. அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வர ஆர்கெஸ்ட்ரேஷன் பூரா வந்து கம்ப்ளீட்டாக சிம்பனியோட பாதிப்பு இருக்கும். அந்த பிஜிஎம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு குட்டி சிம்ஃபானிக் பீசஸ் மாதிரி தான் இருக்கும். முதல்லேருந்து எஸ்பெஷலி இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பிஜிஎம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிம்பனி ஸ்டைலில் தான் இருக்கும். அது அந்த பாட்டு ஒரு ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்னு சொல்லலாம் என்னை பொறுத்தவரையில். இப்போ பீத்தோவன், மொசார்ட் இவங்களுடைய கடைசி கட்ட இசை முயற்சி என்னவா இருந்தது? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இறுதி கட்டத்தில் எப்படி இருந்தது? மோசார்ட்டோட வாழ்க்கை வந்து அவர் வந்து 36 வருஷம் தான் இருந்தார். சின்ன வயசுலேயே அவர் வந்து சைல்டு இது மாதிரி ஒரு எப்படி மேண்டலின் ஸ்ரீனிவாசோ அந்த மாதிரி ஒரு தெய்வ பிறவின்னு சொல்லலாம். அவரோட ஃபர்ஸ்ட் சிம்பனி அவர் 7 வயசுல எழுதினார், நம்புவீங்களா? அப்போவே அவர் ரொம்ப ஃபேமஸ். அப்பா வந்து என்ன பண்ணார்னா அவர் இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை
பாப்புலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவர் நாடு நாடாக கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அங்கே இருக்கிற ராஜாக்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்கள்ட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் சின்ன வயசுலேயே அவர் பை த டைம் அவர் வந்து டீனேஜில் 20 வயசு ஆகிறதுக்குள்ளேயே அவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டார். அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அவருக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகிடுச்சு, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் ஹேபிட் வந்துடுச்சு. அப்புறம் இன்னொன்று அவர் வந்து பண விஷயத்தில் வந்து அவர் ஊதாரி மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் அவர் சில பேர் சொல்கிறாங்க அவரை சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அவரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சீட் பண்ணிட்டாங்க. அவர் ஒய்ஃபே வந்து இவரை வச்சு பணம் பண்ணி இவரே வந்து இவர்கிட்ட நிறைய கறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கடைசியில் அவர் இறந்த போது வந்து ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில் அவருடைய ஃபியூனரலுக்கே நிறைய பேர் வரலைங்கிற மாதிரி தான் அந்த அமடேஸ் படத்தில் கூட அது இருக்குது. நீங்கள் கடைசியில் அவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபியூனரலில் வந்து அப்பாவியாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பேத்தோவனோட லைஃப்பில் அவருக்கு விழுந்த பெரிய இடி என்னென்னா, ஒரு கம்போசருக்கு ஒரு மியூசிஷியனுக்கு காது கேட்காம போனால் எப்படி இருக்கும்? காது தானே அவங்களுக்கு மெயின். அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா அவருக்கு இந்த டீனேஜில் இருக்கிற ஒரு வயசுலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காது வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹியரிங் லாஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் கேட்கவே முடியாம போச்சு அவருக்கு. பட் அவரோட பெரிய கிரேட்னஸ் என்னன்னா, இந்த காது கேட்கறது கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் சிம்பனி எழுதிட்டே இருந்தார். இன்னும் கொஞ்சம் லாஸாக இருக்கும்போது இன்னொரு சிம்பனி எழுதுவார். அதுக்கப்புறம் அது கடைசி சிம்பனி எழுதும்போது அவர் காதே கேட்கல. அவர் பியானோவில் உட்காந்துட்டு வந்து தொட்டு பார்ப்பாராம், அழுவாராம், நான் கேட்கலையே அப்படின்ட்டு. ஆனால் அந்த பியானோவை பார்த்தாருன்னா அவருக்கு வந்து அப்படியே உள்ளே ஓடும், மைண்டுக்குள்ளே அத்தனை இந்த இதில் என்ன மாதிரி நோட் இருக்குது, என்ன மாதிரி டோன் இருக்குதுன்னு அவருக்கு மைண்டுக்குள்ளேயே ஏறிடுச்சு. அதனால் அவர் எழுதிட்டே போயிட்டார். உயிரோடு இருக்கும்போது கடைசியாக இருக்கிற பண்ண சிம்பனியை வந்து இது பண்ணுற போது, பப்ளிக் ஷோ பண்ணுற போது, ரிலீஸ் பண்ணுற போது, அப்போல்லாம் ரிலீஸ்னால் இப்போ வந்து சிடி கேசட்டு இது அப்படிலாம் கிடையாது, லைவ் ஷோ வச்சு தான் பண்ணணும். ஆமாம், அப்படி தான் பண்ணி ஆகணும். பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இருந்தால் இவரே கண்டக்ட் பண்ணுவார். இவர் காது கேட்காதனால இன்னொரு கண்டக்டர் கண்டக்ட் பண்ணியிருந்தார். இவர் ஒரு ஸ்டேஜில் வந்து அதை அவங்க வாசிக்கிறத பார்த்து அந்த மியூசிக் அவருக்கு மண்டைக்குள்ளே கேட்குறது, காதில் கேட்கல, ஆனால் உள்ளே கேட்டுட்டு இருக்கு. ஏன்னா இவர் தான் எழுதியிருக்காரு. இவர் எக்ஸைட் ஆகிட்டு எழுந்து போயிட்டு இவரே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தன்னை அறியாமையே என்ன பண்ணிட்டாருன்னா, கண்டக்டிங் போது இந்த தாளம் சரியா இல்லாமல் ஆயிடுச்சு, இவருக்கு கேட்கல இல்லை, அதில் பீட்டை மிஸ் பண்ணிட்டார். என்ன மாதிரி ஒரு இது பாருங்க சோதனை. அதுக்கப்புறம் அவர் அந்த இன்னொரு கண்டக்டர் வந்து கரெக்டாக பண்ணி அதுக்கப்புறம் இவர் பயங்கர கிளாப்ஸ்ன்னு வச்சுங்களோம். எல்லாருக்கும் தெரியும் ஒரு காது கேட்காதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து காதே கேட்காம தான் இருந்தார் அவர். இப்போ இந்த உலக இசையமைப்பாளர்கள் அடைந்த உயரத்தை வந்து நாம் கொடுத்துருக்கோமா? இசைஞானி திரு இளையராஜா அவர்களுக்கு நாம் கொடுத்துருக்கோமா? அதை நான் சொல்கிறது வந்து இந்த தேசம், இந்த சமூகம் அந்த உயரத்தை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன். சமீபத்தில் லிடியன் நாதஸ்வரம் சொன்னார், நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ. அவருக்கு வந்து கொடுக்கப்படலைங்கிற மாதிரி சொன்னார் அவர். இவர் வந்து மோட்சார்ட், பேத்தோவன் மாதிரி இவர் வந்து அந்த புகழ் இவருக்கு இருக்கணும், ஆனால் அந்த புகழ் இவருக்கு இன்னும் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் தான், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய கர்நாடக சாஸ்திரிய சங்கீதமும் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கையும் பிளெண்டு பண்ணி பண்ணது வந்து இவரை மாதிரி இந்த லெவலில் யாருமே பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அதுதான் இவரோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு சிஸ்டமே பிளெண்டு பண்ணி இவர் பண்ணுறாரு இல்லையா, பிளெண்டு பண்ணி இவர் கம்போஸ் பண்ணுற பாட்டாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பின்னணி இசைகளாக இருக்கட்டும், இவர் பண்ணியிருக்காங்க. பட் இவரோட லெவலில் பண்ணியிருக்காங்களான்னு ஐ டோன்ட் திங்க் ஸோ. 1000 படங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய இசையமைப்பாளருடைய வாழ்க்கையில் 1000 படங்கள் தாண்டி அநேகமாக 1500 படங்கள் வந்திருக்கும். இப்போ இன்றைக்கு சூழலில் இது எப்படி, இது வந்து உலக இசையமைப்பாளர்களுக்கு கூட சாத்தியமா? சாத்தியமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எப்படி பண்ணுறாருன்னு புரியல, வியப்பாக தான் இருக்குது. அவரே சொல்கிறாரு, இப்போ நான் ஒர்க் பண்ணது வந்து 80s ஒர்க் பண்ணது எப்படின்னா, காத்தால் வந்து 7 மணிக்கு ஆரம்பித்தேன்னா அந்த ஒரு 7 to 1 ஒரு பாட்டு முடிச்சாகணும், 2 to 9 இன்னொரு பாட்டு முடிச்சாகணும். ஸோ மினிமம் 2 songs ஒரு நாளைக்கு. சில சமயம் இது வந்து ஜெயச்சாமா இருக்கிற பீப்புள் சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இது ஒரு சில சமயம் வந்து 3வது சாங் கூட பண்ணுவாங்க. அப்போல்லாம் எய்தர் ஏர்லி மார்னிங் ஒன்று பண்ணுவோம், இல்லாட்டா 9க்கு அப்புறம் ஒன்று பண்ணுவாங்களாம். அப்படின்னா பார்த்துங்க. அந்த மாதிரி பண்ணதுனால தான் இவ்வளோ படங்கள் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு 2 பாட்டு, ஒரு படம் வந்து 4 நாளில் முடிச்சிடுவார் ரீ ரெக்கார்டிங். ஆவரேஜாக சொல்கிறேன். இந்த ஸ்பீடு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கம்போசருமே இந்த ஸ்பீடு ஆஃப் கம்போசிங் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபிலிம் கம்போசரை பொறுத்து மட்டும் ஃபியூ ரெக்கார்டிங்ஸ் நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அவர் வந்து
இந்த டியூனை வந்து முன்னாடி வந்து கம்போஸ் பண்ணும்போது அவர் வந்து கேசட்டில், அப்போல்லாம் கேசட்டில் வந்து டியூன் பாடி ஹார்மோனியத்தில் பாடி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் பண்ணி சுந்தரராஜன் சார்ட்டு போய்டும். போயிட்டு அந்த கேசட்டை வச்சு இந்த டியூனை வந்து சிங்கர்ஸ்ட்டை கற்றுக் கொடுத்துட்டுருப்பாரு ஒரு சைடில். இவர் வந்து அந்த ஸ்டூடியோக்கு வந்துட்டு, ஆனால் இது மாத்திரம் இல்லையே, அவர் கம்போசிங் பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அவர் ஒரு தடவை டியூன் என்னன்ட்டு இவருக்கே ஞாபகப்படுத்தணும். டியூன் என்னன்ட்டு இவர் தெரிஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் வச்சு எழுதினார்னா அப்படியே உட்காந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour 45 minutes இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். அந்த பிஜிஎம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டோடைய பிஜிஎம்ஸ் இருக்குது. அந்த அந்த டியூன் போர்ஷனை வந்து அவர் ஸ்வரப்படுத்த மாட்டார். டியூன் போர்ஷனை விட்டுட்டு அந்த டியூன் போர்ஷனுக்கு கார்ட்ஸ் எழுதிடுவார். ஃபர்ஸ்ட் பிஜிஎம், செகண்ட் பிஜிஎம், தேர்ட் பிஜிஎம் எழுதிடுவார். அந்த பிஜிஎம்க்கு ஃபுல்லாக அத்தனை பேர் அன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ, 50 பேர் இருக்காங்களோ, 60 பேர் இருக்காங்களோ, 80 பேர் இருக்காங்களோ, எவ்வளோ பேரோ ஆர்கெஸ்ட்ரா, அத்தனை பேரும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு எழுதிட்டே போயிடுவார். இது ஒரு 1/2 hour 45 minutes முடிச்சுடுவார். அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் ஒரு லிரிசிஸ்ட் வந்து லிரிசிஸ்டோட அப்போ உட்காந்து இந்த டியூனுக்கு லிரிசிஸ்ட் பாட்டு எழுதிட்டு சிங்கர்ஸோட ரிஹர்ஸ் பண்ணி ஆர்கெஸ்ட்ராவை ரிஹர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணி டேக் பண்ணி இதெல்லாம் 7 to 1 எல்லாம் முடிஞ்சிடும். இது மாதிரி வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 songs ஒரு நாளைக்கு பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. என்ன ஒரு ஸ்பீடு, என்ன ஒரு அவுட்புட், என்ன ஒரு இந்த ஸ்பீடில் வந்து இந்த லெவலில் மியூசிக் பண்ணார். அதை சொல்லுங்க. சும்மா வந்து ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணிவிட்டு பேசிக்காக கம்போஸ் பண்ணுறதுங்கிறது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஹை லெவல் மியூசிக்கை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் தான், சந்தேகமே இல்லை. இது மாதிரி ஒன்று சார் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற அந்த ஏதாவது உண்டா? உலக இசை கலைஞர்கள் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அவர் ஏற்கனவே பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சிம்பனி வெளிவரப்போகுது. கர்நாடிக் மியூசிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் மியூசிக்கில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபுல் கர்நாடிக் காம்போசிஷனே, அதில் எதுவும் கலப்படமே இல்லாமல் ஒரு வர்ணம், கீர்த்தனை இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஆல்பமே பண்ணி மேண்டலின் ஸ்ரீனிவாசன் அதுக்கு வாசிச்சிருக்காரு. பியூர் கர்நாடிக் மியூசிக். கர்நாடிக் மியூசிக்கில் என்ன பண்ணணும்னா சினிமா பாட்டு மாதிரி இல்லை, நம்ம பாட்டு எழுதணும், அது மெட்டு அமைக்கணும். வாகையக்காரன் பேர் அதுக்கு. இவர் அதை பண்ணியிருக்காரு. அதில் இவர் தமிழ்லையும் பண்ணியிருக்காரு, சமஸ்கிருதத்துலையும் பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் இவர் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு சின்னது என்னென்னா, அது யாராவது பாடி அதை வந்து ஆல்பமாக கொண்டு வரலங்கிறது எனக்கு குறை இருக்குது. அவரே பாடியோ இல்லைன்னா வேற யாராவது பாடியோ காம்போசிஷன் ஒரு 5-6 பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை யாராவது பாடி ஒரு ஆல்பமாக வெளியில் கொண்டு வரலாம். இப்படி ஒரு புது இசை ஒன்று கிடைக்கும். ஏன்னா அது வந்து மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் வந்து அது என்னதான் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் இவர் எழுதியிருக்காரு. அது பாடினாக்கா எழுதிருக்கிறது வெளில வரும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பியூர் கர்நாட்டிக்கும் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வந்து அவரே சொல்கிறாரு, இது வந்து இது சினிமா இசை மாதிரி இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சிம்பனி பண்ணியிருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஸோ இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணிட்டாருன்னா இந்த கர்நாட்டிக்லேருந்து சிம்பனி வரல அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சினிமா மியூசிக்கில் வந்து உங்களுக்கு வேர்ல்டு மியூசிக்கில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற அத்தனையும் இருக்குது. எந்த நாட்டோட மியூசிக்காக இருந்தாலும் அதோட ஏதாவது ஒரு அம்சத்தை எடுத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது தான் சினிமா பாட்டு இருக்கு. அந்த காலத்தில் இந்த காலம் வரல அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. இந்த காலம் மாத்திரம்தான் வேர்ல்டு மியூசிக் இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்போலேருந்து நம்ம சினிமா பாட்டில் வந்து வேர்ல்டு இருக்கிற மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நிறைய கம்போசர்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த நாடாக இருந்தாலும் சரி, இப்போ அமெரிக்கா இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, ஆஃப்ரிக்கா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இவரோட மியூசிக்லேயும் வேர்ல்டு மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. அதை தவிர நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஃபோக் கேட்கவே வேணாம், ஃபோக் ஸ்டைல் நேச்சுரலாக இவருக்கு வருது, அது விடுங்க. நீங்கள் இது ஜாஸ் ஸ்டைலில் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ரசிகர்களுக்காக உதாரணமாக ஒரு பாடலை சொல்ல முடியுமா? காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் பண்ண முடியாது. நத்திங் பட் விண்டில் இந்த கடைசி பீஸ் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு புல்லாங்குழல் இசை மாத்திரம் வரும். அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணிட்டே போவார். அந்த அந்த பேசிக் தீமுக்கில் அப்படின்னு ஒரு டியூன் வரும். அது போக கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அப்படியே ஜாஸாக ப்ரெசென்ட் பண்ணுவார். நீங்கள் அந்த மெலடியே அது வேற மாதிரி பிரித்து அது வந்து ஜாஸ் ஸ்டைலில் இருக்கும். இப்போ உதாரணமாக பூவே செம்பூவே பாட்டு சொல்லலாமா? அதுலேயும் இருக்குது. ஏன்னா பிஜிஎம்மில் இருக்குது. அதான் பிஜிஎம்மில் அது வந்து நம்ம கர்நாடிக், இந்துஸ்தானி, ஜாஸ் எல்லாம் கலந்தா மாதிரி பண்ணிருக்காரு அந்த பாட்டில். கர்நாடிக் ராகத்தில் இருக்கும். நீங்கள் வந்து தபலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி ஸ்டைலில் இருக்கும். அது ஜுகல்பந்தி மாதிரி இருக்கும், பிஜிஎம்மில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாஸ் இதுவும் இருக்கும். கரெக்டு, அதுலேயும் இருக்குது ஜாஸ்.
இப்போ இந்த சிலை பற்றி சொல்லுங்க. இதுக்கும் இசைஞானி திரு இளையராஜா அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஒன்று உண்டு. இவர் இந்த சிலையாக இருக்கிறவர் யார், அதை பற்றி சொல்லுங்க. இவர் வந்து யோஹான் செபாஸ்டியன் பாக் அப்படின்னு ஒரு பெரிய ஜெர்மன் இசை மேதை. இவர் அவருடைய பேரை பல பேட்டிகளில் வந்து இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்மனின்னு ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, ஹார்மனி அந்த வந்து இதை வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவாளிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜா சாரும் வந்து இவர் வந்து சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்னொன்று எனக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, கவுண்டர் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், சிட்டுக்குருவியில் அடிக்கடி சொல்கிறாங்க. ஆமாம், கவுண்டர் பாயிண்ட்னு ஒன்று ராஜா சார் சொல்லுவாங்க. என் கண்மணி என் காதலி வந்து அதில் வந்து அந்த அந்த அதோடைய அம்சங்களை வச்சு அவர் பண்ணியிருக்காரு. அந்த அந்த பல்லவியை இந்த கவுண்டர் பாயிண்டோடைய அம்சங்களை வச்சு ரூல்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க பேசிக்கலி. பகல் நிலவில் வர்ற அந்த அதுவும் ஆமாம். இவரோட பாட்டில் கவுண்டர் பாயிண்ட்டுங்கிற விஷயம் வந்து சாதாரணமாக நிறைய பாட்டில் பல்லவி சரணத்திலே இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க பிஜிஎம்ல கொட்டி கிடக்கிறது ஆக்சுவலாக இசை கருவிகளா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இவரை நேசிச்சிருக்காருன்னு ஒரு சம்பவம் ஏதாவது சொல்ல முடியுமா? திருவாரூர் வந்து தியாகராஜ சுவாமி வந்து அவருடைய பிறந்த ஊர். அங்கே ஒரு இசைக்கல்லூரியில் வந்து இவர் வந்து போகும்போது இவருடைய பஸ்ட்டை வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். எங்கேயோ டிவி கோபாலகிருஷ்ணனோட போயிட்டு இவரை ப்ரெசென்ட் மாத்திரம் பண்ணாமல் இவரை பற்றி பேசவும் செஞ்சாருன்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்பீச்சை கேட்கல, பட் நான் கேள்விப்பட்டேன் அது அப்படின்ட்டு. என்னன்னா இவர் எப்படி மியூசிக் கற்றுட்டாரு, அந்த நாளில் இவர் இருக்கிற இடத்துல வந்து நடந்து போய் 100 மைல் நடந்து போயிட்டு போய் மியூசிக் கற்றுட்டாராம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. எப்படிலாம் கஷ்டப்பட்டு இவர் கற்றுட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் இவரை மாதிரி எழுதணும்னா எனக்கு ஒரு இந்த கவுண்டர் பாயிண்ட்டில் வந்து அவருக்கு ஒரு பர்டிகுலர் கவுண்டர் பாயிண்ட்டை பற்றி சொல்லுவார். பர்டிகுலர் கவுண்டர் பாயிண்ட்டு இன்வெர்ட்டிபிள் கவுண்டர் பாயிண்ட்டுன்னு ஒரு ரொம்ப டெக்னிக்கல்னு வச்சுங்க. இன்வெர்ட்டிபிள் கவுண்டர் பாயிண்ட்டுன்னு அது கவுண்டர் பாயிண்ட்லேயே ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் ராஜா சாரே ஒரு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு 16 பார் இந்த கவுண்டர் பாயிண்ட்டை எழுதணும்னா எனக்கு வந்து குறைஞ்சது ½ அன் ஹவர், வெறும் 16 பார் எழுதுறதுக்கு ஆகும். இவர் வந்து என்னென்ன மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு இவர். அந்த பாடலுக்கு பகல் நிலவும் சரி, சிட்டுக்குருவி பாடலுக்கும் சரி, இவருடைய நோட்ஸோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக. இப்போ சிம்போனியை வந்து அது சம்மந்தமாக நான் 75 வரி வரும்போது அது குழு ஒருத்தர் இருக்காங்களா? சிம்பனிக்கு சம்மந்தப்பட்ட டீம் அப்படின்னு இருக்காங்களா? சிம்பனி ஆர்கெஸ்ட்ரான்னு இருக்குது. அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்க தொழில். ஆக்சுவலாக நிறைய ஆர்கெஸ்ட்ரா இருக்குது உலகத்தில். அதில் வந்து இவர் வந்து ஸ்காட்லாண்டில் போய் ரெக்கார்ட் பண்ணாருன்னு கேள்விப்பட்டார். எந்த ஆர்கெஸ்ட்ரான்னு தெரியல, பட் ஸ்காட்லாண்டில் வந்து என் நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார். ஸோ அங்கே அவர் கேள்விப்பட்டார் அங்கே வந்திருக்கும்போது. அவருக்கு வந்து இப்போ நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி என்றைக்குமே உட்காண்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனந்த் படத்தில் ஒரு பாட்டு ஆராரோ ஆராரோ, அது என்ன அது சொல்ல முடியுமா சார்? அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு? ஆராரோ அவங்களே வாய்ஸ் வச்சு இன்னொரு ஆராரோ வரும் பின்ன மேலேயே. அது பண்ணியிருக்காரு. பட் அது முன்னாடியே அவர் பண்ணிருக்காரு. ஏதோ மோகம் நான் சொன்னேன்ல. ஆமாம். இந்த வா வா மஞ்சள் மலரே, ராஜாதி ராஜாவில் வா வா மஞ்சள் மலரே, அது வந்து பாடும்போதே வந்து 2-3 வாய்ஸ் வரும். மனோட வாய்ஸே 2-3 மனோ. அதே மாதிரி இன்னொரு பாட்டு பாடினது கூட பாடினது சைலஜா அவங்க பாடினது. அது மாதிரி அதுக்கு முன்னாடியே ஒரு பாட்டு இருக்கு. ஆக்சுவலா பாட்டு இங்கேன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டீங்களா? பாட்டிங்கே அதுவும் அதே மாதிரி தானே. இந்த பாட்டுக்கு முன்னாடியே அது வந்தாச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டு வியந்த பாட்டு அதுதான். இந்த மாதிரி பண்ணதுல பாட்டு இங்கேன்னு வரும்போது 3 சைலஜா இருக்கும். சைலஜாவை 3 பார்ட்டில் வச்சு தனித்தனியாக பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிருக்காங்க. ரெக்கார்டிங் டெக்னிக் தான். தனித்தனியாக பாடி ஒரு ட்ராக். அந்த காலத்தில் பண்ணுறது கஷ்டம். இப்போ கம்ப்யூட்டர் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அந்த காலத்தில் வந்து அந்த கூல் டேப் இருக்கிற காலத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அதுதான் பெரிய முக்கியம். அதுதான் பெரிய விஷயமே. அதுதான் ஆக்சுவலாக தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி புதுமை நிறைய புதுமை இருக்குது. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து புது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணது. ஆசை காற்றுல தூது விட்டுங்கிறது ஒரு ஃப்ளூட்டுன்னு ஒரு பேஸில் ஒன்று ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு கேட்கும் தெரியுமா? அது வந்து நிறைய பேர் ரெக்கார்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. கிடையாது, அதுக்கு பேர் ஆம்ஸ்ட்ராங் ஃப்ளூட்டுன்னு பேர். அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அது புது சவுண்ட் இருந்தது. அது முன்னாடி அந்த சவுண்டே யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி காற்றில் அதே படத்தில் நீங்கள் அதுக்கு ஜானிங்கிறதுனால இதுவும் ஞாபகம் இருக்குது. காற்றில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுமா? அது வந்து கிட்டார் கிடையாது, அது புஜூக்கின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.
புது இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அப்போ அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம மன்னர் காலத்துங்களில் பயன்படுத்தப்பட்ட யாழ்கள், இசைக்கருவிகளுடைய சத்தம்லாம் நம்ம வந்து மறுபடியும் எடுத்துட்டோமா இப்போ? யாழுங்கிறது உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்ல இருக்கே. யாழுங்கிறது வந்து இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணமாக இப்போ மியூசியத்தில் நிறைய இசைக்கருவிகள், பழைய கால இசைக்கருவிகளை பார்க்குறோம். அதனுடைய அது மியூசியத்தில் மட்டும்தான் இருக்குது. இங்கே வெளியில் அதை வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரியான நம்ம பண்ணியிருக்கோமா, பாதுகாத்து வச்சுருக்கோமா இந்த சவுண்ட்? எனக்கு தெரிஞ்சு எங்கள் பெரிய வருத்தம் அது. பாதுகாக்கலை. அதுக்கு மெயின் ரீசன் வந்து கம்ப்யூட்டர்ஸ். மெயின் ரீசன் இதுதான், கீபோர்டு. இந்த கீபோர்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கீபோர்டில் எல்லா சவுண்டும் வந்துடுது இல்லை உங்களுக்கு. இந்த முதல்ல வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் இருந்தது. இது அட்வான்ஸாக என்ன அப்படின்னா சாம்பிள்டு டோன்ஸ் வந்துடுச்சு. சாம்பிள்டு டோன்ஸ்னால் ஒருத்தர் ஆக்சுவலாகவே வயலின் வாட்சா அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை கீபோர்டில் ஏற்றிடுவாங்க அந்த டோனை. ஸோ அந்த டோன் வந்து வயலின் மாதிரியே இருக்கும். ஸோ இவர் நீங்கள் வயலினே வாசிக்க வேணாம், இதுலேயே வாசிச்சிடலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மாதிரி நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிற மியூசிஷியன்ஸே கம்மியாகிட்டே வராங்க. வயலினிஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து எல்லாம் கீபோர்டுக்கு மாறிட்டாங்க. வயலினே பரம்பரையாக வந்துட்டு இருந்தது. அது மாதிரி இல்லை இப்போ. சில இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஓபோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். சிம்பனி ஆர்கெஸ்ட்ரான்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து எல்லாரும் வந்து அந்த ஓபோ வச்சு தான் டியூனே பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு டியூன் பண்ணுவாங்கல்ல, அந்த டியூனிங்கே வந்து ஓபோவோட வச்சு தான் டியூன் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட டோன் அவ்வளோ சுத்தமாகவும் கரெக்டாக இருக்குமா. அதில் அதை வச்சு டியூன் பண்ணாக்க சுத்தமாக ரொம்ப ரம்மியமாக இருக்கும் கேட்குறதுக்கு அப்படின்ட்டு. அதனால வந்து ஓபோ வச்சு தான் டியூன் பண்ணுவாங்க. அது வடிவம் எப்படி இருக்கும் அந்த இசைக்கருவி? கிளாரினெட் மாதிரி அந்த ஃபேமிலி தான் அது. பட் அது கிளாரினெட் நினைப்பீங்க கிடையாது, ஓபோன்னு பேர். அது எம்எஸ்வி சார் காலத்தில் நிறைய பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. ராஜா சாரும் இப்போ அவருடைய ஓல்டு சாங்ஸில் நிறைய இருக்கும். ஒரு ஸ்டேஜ் மேலே பிளேயரே எல்லாம் போயிட்டாங்க, அதை வாசிக்கிறதுக்கு ஆளே எல்லாம் போயிட்டாங்க. ராசாத்தி ஒன்று காணும் அது நெஞ்சு பாட்டு இருக்குல்ல. ஆமாம். ஒரு பீஸ்ல அது ஓபோ. இப்போ இந்த ஜனவரி 25 இந்த சிம்பொனி வெளியானதுக்கு அப்புறம் இசைஞானியுடைய புகழ் உலகம்லாம் தெரியும். அடுத்து அவருடைய பணி என்னவா இருக்கும், உலகம் எப்படி அவரை பார்க்கும் அப்படிங்கிறத ஒரு ரசிகனா நீங்க சொல்லுங்க. இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டு நம்புறேன் நான். போன வாட்டி பண்ணலை அவர். இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா கட்டாயம் உலகம் பூரா போயிடும், சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு அவரை தான் கேட்கணும். நமக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு மேலே அவர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். பண்ணுறதுக்கு இருக்குது. என்னென்னா ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அதுவும் அவுட் நத்திங் பட் விண்டில் ஃப்ளூட்டை வச்சு பண்ணிட்டாரு. வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணலாம். வீணை வச்சு ஒரு சித்தாரை வச்சு பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த கான்சர்ட் டோன் பேர் அதுக்கு. ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காம்போசிஷன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஸ்டைலில் பண்ணணும். அது கான்சர்ட் டோன் பேர். ராஜபார்வை படம் இருக்கு இல்லையா, ராஜபார்வை வந்து வயலின் கான்சர்ட்டோன்னு ஒரு பீஸ் இருக்கும். அது வந்து இப்போ கமல் வந்து வாசிப்பாப்பில் இந்த படத்தில். அது வந்து அதுக்கப்புறம் ரெக்கார்ட்லேயும் கூட வந்தது. வயலின் கான்சர்ட்டோன்னு பேர். அது வெறும் வயலின் வித் ஆர்கெஸ்ட்ரா தான், இன்ஸ்ட்ருமெண்டல் பீஸ் தான் அது. அது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஒரு எலாபரேட்டாக அக்கேப்பெல்லா வெறும் வாய்ஸஸ் வச்சு நீங்கள் கேட்டிங்களே, எலாபரேட்டாக அவர் இன்ஃபேக்ட் பிளான் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க கோரஸ் யாரோ கோரஸ் சிங்கர் எனக்கு ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக சுருமுக்கின்னு இருக்காங்க. ஆமாம், சுருமி தெரியும். சுருமுக்கி அவங்க பிளேபேக் சிங்கர் ஆல்சோ, பட் ரெகுலராக கோரஸில் பாடுறாங்க. அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அக்காப்பெல்லாவே ஒரு ஆல்பம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காருன்ட்டு. அப்போ ரொம்ப முன்னாடி நான் சொல்கிறது. ஸோ அது மாதிரி பண்ணலாம். மியூசிக்கு எண்டே கிடையாது என்னோட. இசைஞானி திரு இளையராஜா அவர்களுடைய நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து அது நடக்காமலே இருக்குது. அது பெரிய இசைக்கு தனியாக ஒரு பல்கலைக்கழகம் ஒன்று ஆரம்பிக்கணும். அது இந்த மாதிரியான ஏற்பாடுகள் அங்கங்கே நடந்தது. திரு மோகன் பாபு அவர்கள் கூட அவருடைய திருப்பதியுடைய என்னுடைய யூனிவர்சிட்டியை எடுத்துக்கோங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அல்லது மத்திய அரசோ தமிழக அரசோ ஐஐடி மெட்ராஸில் இருக்கு. ஆமாம், அது இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு ஒரு கட்டடத்தில் இயங்குற மாதிரியான ஒரு ஐஐடி மெட்ராஸில் தனியாக கட்டடம் அது கட்டியிருக்காங்க. அதுக்கு அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படிதான். நான் அப்போ அந்த வந்த புதுசில் அது அப்படி தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரே சொன்னார். அது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.